லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மாற்று வழி ஆன்ஜியோ பண்ணப்பட்டிருக்கிறது, வயிற்றுல ஒரு வீக்கம் இருக்கு அப்படின்னு பல்வேறு செய்திகளை நம்ம ஊடகங்கள் வாயிலாக சோசியல் மீடியா வாயிலாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரின்னு சொல்ல முடியாது, சர்ஜரி இல்லாம மாற்று வழியில ஒரு சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது, அவர் நலமுடன் இருக்கார் அப்படின்னு அப்பல்லோல தகவல் வந்திருக்கு. நேரடியாக சென்று ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு வந்த இருதயவியல் மூத்த மருத்துவர் டாக்டர் வி சொக்கலிங்கம் இடையே தான் நம்ம இணைந்திருக்கோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நிறைய விஷயங்கள் நம்ம ஊடகத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம். முதல்ல நீங்க அவரை நேர்ல போய் சந்திச்சீங்க, எப்படி இருக்காரு? சார், ரஜினிகாந்த் என்னோட 50 வருடமாக நெருங்கிய நண்பர். ஒரு அற்புதமான நண்பர், அற்புதமான மனிதர். அது முந்தா நாள் நைட்டு ஒரு வயிற்று சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சொல்லி தான் அங்கே பார்த்துருக்கின்ற மருத்துவ குழு அனைவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவரோட அட்வைஸ் கேட்டால் உடனே செக்அப் பண்ணும்பொழுது அந்த மகாதாமணின்ட்டு ஒரு அயோட்டா ஒன்று உண்டுமா, இதே வெளில வர ரத்த குழாய் மகாதாமணி. அந்த மகாதாமணி வயிற்றில் போகிற மகாதாமணி அப்டாமினல் அயோட்டான்னு பேர். அந்த அப்டாமினல் அயோட்டாவில் சின்ன ஒரு வீக்கம் வந்தது. கரெக்டான டைம் கண்டுபிடிச்சா நேற்று என்ன பண்ணேன், சர்ஜரி இல்லாமல் ஆப்ரேஷன் தேட்டர் கிடையாது, மயக்க மருந்துகளை கட்டியே வைக்க வேண்டாம், சின்ன கெத்திட்டர் மூலம் அதை சரி பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் என்ன பேருன்னா டிரான்ஸ் கெத்திட்டர் எண்டோவாஸ்குலர் அயோட்டிக் ரிப்பேர். ஏன்னா கெத்திட்டர் மூலம் ரத்த குழாய் உள்ளேவே சென்று அந்த அயோட்டா அந்த பல்ஜர்களை ரிப்பேர் பண்ணுறதா இப்போ நேற்று பண்ணோம். நேற்று போய் ஈவினிங் போய் பார்த்தேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அவங்க வீட்டு மேம், அவங்க டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் அண்ட் சகோதரி மாதிரி நல்லா உற்சாகமாக பார்த்தோன்னா கையை பிடிச்சிக்கிட்டாரு. அவர்கிட்ட கேட்டேன், என்ன ரஜினி நேற்றுலேருந்து அட்மிட் பண்ணாங்கன்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்க, உங்களுடைய ரசிகர்லாம் கேட்குறாங்க, எல்லா டிவி சேனலும் கேட்குறாங்கன்னு என்ன தெரியுமா சொன்னார், என்னை பார்த்துருக்கேன், என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சொக்கலிங்க, நீங்கள் நேயர்களுக்கு போய் அதை சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுங்க, இது மூலம் மக்களுக்கு ஏதாவது பயனடையாமல் அந்த கருத்துக்கள் நீங்கள் சொன்னால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்னாரு. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எதையும் மூடி மறைக்கவே மாட்டேன், உண்மையை தெரிஞ்சு மக்களுக்கு அதையும் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒன்று கேள்வி கேட்டேன், 80 வயது அவர் சொக்கலிங்கம் 30 வயது மாதிரி இருப்பதற்கு காரணம் உங்களுடைய சினிமாலாம் பார்த்து ரசிக்கிறதானே என் வயது கூடவே இல்லை அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் ஒன்று இப்போது இன்றைக்கி ரூமுக்கு நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு உடனே அப்படி விட்டால் நாளைக்கு ஷூட்டிங் போக தயாராக இருப்பார். அப்படி பண்ண முடியாது. ஆமாம், இன்னும் 2-3 வாரம் கட்டாயம் ஓய்வு எடுக்கணும். அந்த டெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு பட் ஃபிட்டான பிறகு கட்டாயம் இங்கே பண்ணிட்டு இருந்தால அதை விட நல்லாவே நடிக்க முடியும். மக்கள் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி கட்டாயம் பண்ண மாற்றுக்கிறது. பட் ஆனால் சில மருந்துகளை இன்னும் கட்டாயம் சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிடுவார். டாக்டர் பேச்சு கரெக்டாக கேட்குற ஒரு பேச்சுன்னா ரஜினிகாந்த் மாதிரி வராது. பட் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். முன்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் புகைப்பிடிக்கிறது பழக்கம் இதெல்லாம் உண்டு இல்லை, இப்பெல்லாம் விட்டாரு. பட் அதோடைய விளைவுகள் கூட கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அந்த உங்களுக்கு தெரியும் இல்லைம்மா, 9 வருஷத்துக்கு முந்தைய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க கிட்னி டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ 1 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி ரத்த குழாய் மூளைக்கு போகிறது கொஞ்சம் பாதிப்பு, அதுவும் கண்டுபிடிச்சி அதுவும் சரி செய்தார். இது வருது. பட் ஆனால் அவர் மன அளவில் ஆக்டிவாக இருக்கணும்னு பார்க்குறாரு. அது உடல் அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற இந்த பிரச்சனை. பட் ஆனால் 2த்தையும் அலைன்மெண்ட் குழந்துறாரு. அந்த வில் பவர் பார்த்தீங்கன்னா எனார்மஸ். அந்த வில் பவர் இருக்கவே தான் இப்போ ஷூட்டிங் போயிட்டாருன்னா அவர் 73 வயசு மறந்துடுறாரு. 30 வயசு இல்லை, 30 வயசு மாதிரி அப்படியே இருக்காரு. இன்னும் அப்படிதான் இருக்கிறாரு. ரொம்ப ஆக்டிவான பர்சன், உங்களை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா, நடை உடை எல்லாத்துலயுமே ரொம்ப அருமையா. அதாவது அப்படின்னா செய்கின்ற தொழிலாக நினைக்கிறாரு, செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைக்கிறாரு. தன்னால் மக்களுக்கு என்ன மகிழ்ச்சி கொடுக்க முடியும் ஒன்று நேர்களுக்கு சொல்லணும். மகிழ்ச்சி என்ற உணர்வு பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இதயம். கையளவு உள்ள இதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்குது, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. 100 வருடம் கடந்து இயங்க இதயம் காத்துக்கிட்டு இருக்குல்ல.
இப்போ இதயம் பேச தெரிந்து விட்டது, இதயம் உங்களோட பேசுது. உன்னை என்ன கேட்கும்னு நினைக்கிறேன்? இதயம் என்ன கேட்கும்? நீ வச்சிருக்க சொத்தா, நகையா, பணமா, வீடா, எது கேட்கும்? ஹாப்பியா சூப்பரான ஆன்சர். இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, என்னிலேயும் நீ மகிழ்ச்சி இழக்காது. நம்ம மகிழ்ச்சின்னு இருக்கும் பொழுது அந்த இதயம் தானே இயங்கிக் கொண்டே இருக்குமா. இதான் இதயம் சொன்னேன்லம்மா. அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்து தெரியுமாம்மா? நிறைய பேர் இப்போ இதே சின்ன கோடு பார்த்தீங்களா, அதான் கொரோனரி ஆர்டரிஸ். அந்த கொரோனரி ஆர்டரி பிளாக் ஆகிறதுனா ஹார்ட் அட்டாக் வருது. இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை பாருங்களேன், 4 அறைகள் இருக்குதுல்லம்மா. இந்த ரைட் சைடில் இருக்கிற ப்ளூவாக இருக்குன்னு அசுத்த ரத்தம், லெஃப்ட் சைடில் இருக்கிற அறைகள் வந்து மேலேக்குன்னு சுத்த ரத்தம். அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து கீழே இருக்கிற அந்த வென்ட்ரிக்கிள் வந்து ஒரு இந்த பாகங்களை வளைந்து பெரிய, அதுதான் மகாதமனி. ஸோ மகாதமனி என்ற ரத்த குழாய் மூலம்தான் இதயத்திலிருந்து சுத்தம் செய்யப்பட்ட ரத்தம் உடம்பில் உள்ள எல்லா பாகத்துக்கும் போகணும். ஃபர்ஸ்ட் இதயத்தை விட்டு வெளில வந்த உடனே தனக்கு மிஞ்சினதான் தானம்னு சொல்றாங்க. இதயம் ஃபர்ஸ்ட் அது ரத்தத்தை எடுத்துக்கும். ரத்தத்தை எடுத்து கொரோனரி ஆர்டரிஸ்ன்றது அந்த மகாதமனியில் உள்ள கிளைகள் தான். அதுக்கப்புறம் மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் தான் இது. கைக்கு போகிற ரத்த குழாய், செஸ்ட்டுக்கு போகிறது, அது வந்து தொராசிக் அயோட்டான்னு பெருமா, செஸ்டில் இருக்கிறது. அந்த உதரவிதானம் இருக்கிற டயஃப்ரம், அது கீழே இருக்கிற அயோட்டா மகாதமனி வந்து அப்டாமல் அயோட்டா. இப்போ ரஜினிக்கு என்ன வந்துன்னா, இந்த மகாதமனியில் இருக்கிற அப்டாமில் இருக்கிற மகாதமனியில் சின்ன ஒரு பல்ஜ் வந்தது. அந்த பல்ஜ் முதலே கண்டுபிடிச்சதுனால மிஞ்சில இதுக்கெல்லாம் சர்ஜரி தான் பண்ணணும், மேஜர். இப்போல்லாம் சர்ஜரியே வேண்டாமா. சர்ஜரி இல்லாமலே என்ன பண்ணுறோம்னா, ஒரு சின்ன டியூப் போட்டு அந்த நான் சொன்னேம்மா, டிரான்ஸ் கெத்திட்டர் எண்டோவாஸ்குலர் அயோட்டிக் ரிப்பேர்ன்றது எதுவுமே பண்ணாத. அது வந்து இன்வேசிவ் ப்ரொசீஜர், நான் சர்ஜிக்கல். அது நார்மல். இப்போ போட்டிருக்கு அவருக்கு, அது பேர் என்ன தெரியுமா? பெருமா ஸ்டென்ட்ல வச்சிருக்க கிராஃப்ட். சர்ஜரி மூலம் பண்ணுறதுக்கு பதில் அது விலைக்கு சொல்கிறேன். அதை ஒரு டியூப் மாதிரி வச்சு கெத்திட்டரை வச்சு போட்டுட்டா அது 10, 20, 30, 40 வருடம் கூட எங்க காத்துட்டு இருக்கு. அது நார்மல் ஆகிடும். அதை பற்றி கவலைப்படுவோம். நார்மலாக இயங்க முடியும். இப்ப இது பொதுவா ஆன்ஜியோன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஆன்ஜியோ பண்ணாம வயது மூப்பின் காரணமாக இப்படி ஒரு சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து அயோட்டோகிராம் பண்ணணும். அயோட்டோகிராம் பண்ண பிறகுதான் அந்த எந்த இடத்துல பல்ஜு, எந்த மாதிரி கெத்திட்ட போடணும்ட்டு அந்த கெத்திட்ட போகிறதுக்கு முந்தி ப்ரொசீஜர் தான் ஆன்ஜியோகிராம்னா ரத்த குழாயில் அடைப்பை பார்க்கறது. அயோட்டா மகாதமனியில் இருப்பது அயோட்டோகிராம். எல்லாமே ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி அந்த வெசலை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக், கான்ட்ராஸ்ட் டெக்னிக்னு பேருமா. அதை கண்டுபிடிச்ச உடனே நம்ம அந்த டிவைஸ் யூஸ் பண்ண முடியல. அந்த டிவைஸுடைய சைஸு, நீளம் எல்லாம் அந்த அயோட்டோகிராம் தெரிஞ்சுன்னா சூஸ் பண்ணி அதை பொறுத்திட்டா நார்மல் ஆகிடும். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது சர்ஜரி அப்படிங்கிற வார்த்தையே இல்லாமல் ஒரு சிகிச்சையை வந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டான நேரத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால உயிர் பிழைச்சு அவர் நல்லா இருக்காரு. அப்படிங்கும்போது இது எல்லாருக்குமே வந்து இது பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் நேற்று இருந்து. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இருக்குது. ஓகே, இப்போ ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட், பெரிய பிக் எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கும், பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ வந்து ஜிஹெச்ல உண்டு, ஓமந்தா, எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த வசதிகள் எல்லா ஹாஸ்பிட்டலும் வைக்க முடியாது. ஏன்னா காஸ்ட் இன்வால்மெண்ட்டு, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாகுது, ட்ரைனிங் ஒன்று. இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாட்டிலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா வச்சுருக்காங்க. எல்லாருமே போயிட்டு இது முந்தில அதில் பண்ணவே முடியாது. இப்போ எந்த வைத்தியம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு வச்சு, அது அனைத்துமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பட் ஒன்லி திங்னா நாங்கள் வால்யூம் அது கேசஸ் அதிகமாக இருக்கும், ப்ரைவேசி இருக்க முடியாது. அதுவே டெக்னிக். இப்போ வெளியில் வந்து டாக்டர்ஸ் பண்ணுறாங்கல்ல, எல்லா டாக்டரும் ட்ரெயின் ஆனது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே. இப்போ சொல்கிற டாக்டர்லாம் நான் ப்ரொஃபஸர் இருக்கும்போது, எம்எம்சியில் இருக்கும்போது ட்ரைனிங் கொடுத்தவங்க தானே. ஸோ வெளியில் வந்து நாங்கள் தர எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா மக்களையும் அடையிற மாதிரி ஆயிப்போம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.